ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது இப்போ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸாக இருக்கிற ஒரு மலையாள மூவி தான் வாழை பயோபிக் ஆஃப் பில்லியன் பாய்ஸ். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட ஸ்டார்டிங்லே இந்த படத்தில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உலகத்தில் வந்து மொத்தமாக 3 விதமான வந்து குழந்தைகள் பிறக்கிறாங்களாம். அதில் முதல் குழந்தை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்து பிடிச்சதே படித்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறவங்க. ரெண்டாவது உள்ளவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி வாழ்ந்து அவங்களுக்காகவே வாழ்றாங்க. மூணாவதா இருக்கக்கூடியது இதுல எதுக்காக படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது, படிக்கிறவங்களுக்கும் தெரியாம வாழக்கூடியவங்க. இதுதான் வந்து எக்கச்சக்கமான பில்லியன் பாய்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில பசங்களை பத்தி தான் இந்த படத்துல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸா வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிளாஸ்ல வந்து இவங்க ஜாயின் ஆகிறாங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறத காட்டிட்டு இவங்க பேரண்ட்ஸுக்கு இவங்க ஒன்றா இருக்கிறதுனால தான் இப்படி உருப்படாமல் சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் ஸ்கூல்லேருந்து பிரிச்சிடுறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் திருப்பி ஒன்றாவே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய ஒரு மாதிரி காலேஜ் அமைஞ்சு போயிருது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு விபின் தாஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துக்கான ரைட்டிங் ஒர்க்லாம் எழுதி ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் டேரக்ட் பண்ணது ஆனந்த் மேனன் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. நான் ஏன் விபின் தாஸை வந்து தனியாக சொல்கிறேன் அப்படின்னா, இதே ஹாட்ஸ்டாரில் ஜெய ஜெய ஜெயஹே அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்களா, அந்த படத்தை எழுதி டேரக்ட் பண்ணது அவர் தான். ஸோ அவரோட ரைட்டிங் ஒர்க் தான் இந்த படத்துலையுமே இருக்குது. அதனால ஒரு கூடுதல் ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம். இதை தாண்டி இந்த படத்துலையுமே சினிமோட்டோகிராஃபிக்காக இருக்கட்டும், சில சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டு வெயிட் பண்ணி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு உதாரணமாக ஒரு வாழையை வந்து பார்த்தீங்கன்னா நடுவாங்க. அந்த வாழை வளர்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கேமராவெல்லாம் கேப்சர் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஒர்க்கெல்லாம் ரொம்ப அமேசிங்காக பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுலேயுமே படத்தோட ஓப்பனிங்கில் வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி கதையை சொல்லியிருப்பாங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு இந்த மாதிரி படங்கள்ல அது யூஸ் பண்ணும்போது ஒரு புது ஃபீல் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஒரு ஸ்டோரி வைஸாக பார்க்குறப்பவும் ஒரு இந்த மாதிரியான கான்செப்டை வச்சு என்ன புதுசாக பண்ணிட போகிறாங்க அப்படிங்கிற தாட் கண்டிப்பாக எனக்குமே ஃபீல் ஆச்சு. ஆனால் அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி எந்த இடத்துலையுமே போரிங் ஆகாத அளவுக்கு நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ, ஸோ ரொம்ப பெரிய ஒரு ஹைப்பும் நம்ம எதிர்பார்க்கல, பட் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டை மட்டும் படத்தோட ஸ்டார்டிங்லேயே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த பசங்களே டேரெக்டாக அவங்க காமிச்சிருக்கலாம், ஆனால் அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுலேருந்து காமிச்சது. அது கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழை வந்து பார்த்தீங்கன்னா நடணும்னு ஆசைப்படுவாங்க. அது எதுக்காக இந்த படத்தோட லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும். இப்படி டீசெண்டான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதை விட ஒரு பெட்டரான ஒரு செகண்ட் ஹாஃப்னு சொல்லி மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ஹியூமர்ஸை பொறுத்தளவுக்கு படத்தில் ஆகா ஓகோன்னு வயிறு குழுங்குற மாதிரி சிரிக்கிற மாதிரியான போர்ஷன்ஸ் இல்லை அப்படின்னாலும் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நிறைய இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கல் சப்போர்ட்னு பார்க்கும்போது பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ், பிஜிஎம்சி இது எல்லாமே தேவையான அளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த படத்தில் நெகட்டிவாக நான் பார்க்கக்கூடியது தமிழ் டப்பிங் மட்டும்தான். தமிழ் டப்பிங் நல்லா தான் இருக்குது. நான் எதனால நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த பசங்க எல்லாமே கொஞ்சம் யங்கான பசங்களாக காமிச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தமிழ் டப்பிங் வந்து 25லேருந்து 30 வயசுக்குள்ளவங்க வந்து பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அதுதான் இந்த படத்தோட நெகட்டிவ். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நெகட்டிவ் தரல. சில இடங்களில் படத்தோட மிடில் கொஞ்சம் ஒரு லேகும் கொஞ்சம் வந்து போரிங்காக இருக்க மாதிரியான ஃபீல் கிடைக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்கில் பார்க்கும்போது 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள்.